நடத்தின மாநாடை சட்ட விரோதம்ங்கிறேன். ஏன்னா மாநாடு கூடினது இல்லை. நீங்க அதுக்கு பணம் எப்படி கோயில்ல இருந்து எடுத்தீங்க? எப்படி எடுக்க முடியும்? நீங்க ஒரு கோவிலும் ஒரு என்டோமெண்ட், அந்த என்டோமெண்டினுடைய குறிப்பிட்டு இருக்கின்ற நோக்கங்களை அடைவதற்காக மாத்திரமே கோவில் நிதி பயன்படுத்த முடியும். மீதி இருக்கிற நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு அனுப்பும். அது எப்படி நீங்க கூட்டம் கூட்டுறதுக்கு பயன்படுத்துவீங்க? அது சட்டவிரோதம் இல்லையா? சட்டத்தில் அனுமதியாத ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கு பேரு திருட்டு தானே. நாங்க இதெல்லாம் இதுவரை கேட்கல. ஆனா திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள், இந்து முன்னணி மாநில தலைவர் அவர்கள் கணக்க கொடுன்னு கேட்டிருக்காரு. இவ்வளவு நாள் ஆச்சுல. சேகர் பாபுவும் அறநிலைத்துறை கமிஷனரும் நீங்க கணக்கு கொடுக்கணும். நீங்க கோவில் பணத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள், தவறு அப்படின்னு போக வேண்டியிருக்கும். அதனால சொல்றேன் சேகர் பாபுவுக்கு,